ஒரு ஊர்ல ஒரு ஞானி ஒருத்தர் இருந்தாரு. அவரு சந்தோஷமான நிகழ்வு ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா ரொம்பவும் மகிழ்ச்சி அடையாம, அதே மாதிரி துக்கமான நிகழ்வு ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னா ரொம்பவும் துவண்டு போகாம, ரெண்டுமே சமமா பார்க்கக்கூடியவர். அந்த ஞானியை பார்த்து அந்த ஊர் மக்கள் எல்லாமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஒரு நாள் அந்த ஊரை சேர்ந்த ராமசாமிங்கிற ஒருத்தர் அந்த வழியில நடந்து போயிட்டு இருந்தாரு. அப்ப அந்த ஞானியை பார்க்குறாரு. அந்த ஞானியை பார்த்து கேட்குறாரு, எப்படி நீங்க இன்பமான நிகழ்வு நடந்தா ரொம்பவும் மகிழ்ச்சி அடையாம, துன்பமான நிகழ்வு ஒன்று நடந்தா ரொம்பவும் தோண்டு போகாம, எப்படி உங்களால சமநிலையில இருக்க முடியுது அப்படின்னு அந்த ஞானியை பார்த்து கேட்குறாரு அந்த ராமசாமி. அதுக்கு அந்த ஞானி அந்த ராமசாமிங்கிற பெரியவரை பார்த்து சொல்றாரு, அதை நான் இந்த கழுதையை பார்த்து தான் கத்துக்கிட்டேன் அப்படின்ட்டு. என்னது, இந்த கழுதையை பார்த்தா அப்படின்னு இந்த ராமசாமிங்கிற பெரியவர் அந்த ஞானியை பார்த்து கேட்குறாரு. அதுக்கு அந்த ஞானி சொல்றாரு, ஆமா, இந்த கழுதையை பார்த்து தான். இந்த ராமசாமிங்கிற பெரியவர் அந்த ஞானியை பார்த்து கேட்குறாரு, இந்த கழுதை கிட்ட இருந்து எப்படி நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்ட்டு. அந்த ஞானி இந்த ராமசாமிங்கிறவரை பார்த்து சொல்றாரு, ஆமா, இந்த கழுதையை பார்த்து தான் நான் அது கத்துக்கிட்டேன். உனக்கு புரியணும்னா நாளை காலையில அந்த ஆத்தோர பகுதி கிட்ட வந்துரு அப்படின்னு சொல்றாரு. இந்த ஞானி இந்த ராமசாமி கிட்ட சொல்றாரு. அடுத்த நாள் காலையில இந்த ராமசாமிங்கிற பெரியவர் அந்த ஞானியை பார்க்கறதுக்காக அந்த ஆத்தோர பகுதிக்கு போறாரு. அந்த ஆத்தோர பகுதி கிட்ட ஒரு டோபி துணியை துவைச்சிட்டு இருந்தான். அந்த டோபி துணியெல்லாம் நல்லா சுத்தமா துவைச்சிட்டு ஒன்னொன்னா அந்த கழுது மேல அடுக்கி வச்சுட்டு இருந்தான். அந்த கழுதையும் சுத்தமா துவைச்ச அந்த வெண்ணிற ஆடைகளை அந்த ஊருக்கு கொண்டு போயிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி சாயந்தர நேரம் ஆச்சுன்னா அந்த கழுதை அந்த ஊர் மக்கள் கிட்ட இருந்து அழுக்கு துணியை கொண்டு திரும்பவும் இந்த டோபி கிட்ட கொடுத்துட்டு, பகல் நேரம் ஆச்சுன்னா சுத்தமான துணியை கொண்டு போறமேங்கிற எண்ணமும் அந்த கழுதைக்கு இல்லை. அதே மாதிரி மாலை நேரம் ஆச்சுன்னா அழுகு துணியை கொண்டு கொடுக்குறமேங்கிற வருத்தமும் அந்த கழுதை கிட்ட இல்லை. இப்போ அந்த ஞானி அந்த கழுதையை பார்த்து அந்த ராமசாமிங்கிற பெரியவர்கிட்ட சொல்றாரு, இந்த கழுதையை பார்த்தியா, பகல் நேரத்துல சுத்தமான துணியை கொண்டு போனோம்னு அது எங்கேயாவது சந்தோஷப்படுதா, இல்ல மாலை நேரத்துல அழுகு துணியை கொண்டு வரமேன்னு அந்த கழுதை வருத்தப்படுதா அப்படின்னு அந்த ஞானி அந்த ராமசாமிங்கிற பெரியவரை பார்த்து கேட்கிறாரு. ராமசாமிங்கிற பெரியவர் அந்த ஞானி பத்தி சொல்றாரு, இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு சாமி, எனக்கு புரிய வச்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அந்த ஞானி கிட்ட நன்றி தெரிவிக்கிறாரு. கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இன்பம் துன்பம் ரெண்டையுமே சமமா பார்க்க கத்துக்கணும். இன்பமான நிகழ்வு என்ன அது நடந்துச்சுன்னா ரொம்பவும் இன்ப மகிழ்ச்சியில் ஆடாம, அதே மாதிரி துன்பமான நிகழ்வு ஏதோ ஒன்று நமக்கு நடந்துச்சுன்னா ரொம்பவும் தோண்டு போகாம, ரெண்டுமே சமமா பார்க்க கத்துக்கணும். இப்போ ஒரு சினிமா தியேட்டர்ல படம் பார்க்க போறேன்னு வச்சுக்கோங்களேன், தீப்பிடிச்சு எரிய காட்சி ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்க. உடனே அந்த ஸ்க்ரீனை தீப்பிடிச்சு எரியுறது கிடையாது. அதே மாதிரி தண்ணி வெள்ளம் மழை பெய்கிற காட்சி வந்துருச்சுன்னு வைங்களேன், உடனே அந்த ஸ்க்ரீனை மழையிலையோ தண்ணீர்லையோ ஈரமடைகிறதும் போறதில்ல. தீப்பிடிச்சு எரியிற காட்சி வந்தாலும் சரி, இல்லை மழை அடிக்கிற காட்சி வந்தாலும் சரி, எதுவுமே அந்த ஸ்க்ரீனை பாதிக்க போறது கிடையாது. ஸ்க்ரீனு கடைசி வரைக்கும் அதே ஸ்க்ரீனாக தான் இருக்கு. இன்பம் துன்பம் ரெண்டுமே கலந்தது தான் வாழ்க்கை. ஸோ இன்பமான சம்பவம் ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னா ரொம்பவும் மகிழ்ச்சியில் ஆடாம, துன்பமான நிகழ்வு ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னா ரொம்பவும் தோண்டு போகாம, ரெண்டையுமே சமமாக பார்க்க கற்றுக்கணுங்கிறது தான் இந்த கதையிலிருந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.